எல்லோருக்கும் வணக்கம். புதுசாக ஒரு விவசாய நிலத்திற்கு எப்படி இலவச மின்சாரம் அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அதுக்கான அடிப்படை நிபந்தனைகள் என்ன, யார் யார்கிட்டலாம் சைன் வாங்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ மார்ச் மாதம் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அதுக்கு நீங்கள் காத்திருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆகிடுச்சு, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 3A1 கனெக்ஷனுக்கு போகிறதா இருந்தால், அதுக்கு அதாவது தோட்டக்கலைத்துறை கரண்ட்டுக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவுமே இபி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் இன்னொரு 3 வீடியோ இருக்கும். ஒன்று வந்து டேரிஃப் டீட்டெயில்ஸை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, அதாவது 3A கனெக்ஷன் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சிறு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா புதிய மின்சார இணைப்பு வாங்குறது எப்படி, அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இப்படி 5 வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்கால் மின் இணைப்பு, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம் மூலமாக நம்மளுடைய விவசாய நிலத்திற்கு எப்படி மின்சார இணைப்பு வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தட்கால் கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, அதாவது அடிப்படை நிபந்தனை, உங்களுக்கு குறைஞ்சது 1/2 ஏக்கர் நிலம் இருக்கணும். அதில் ஒரு நீர் ஆதாரம் இருக்கணும், அதாவது ஒரு கிணறோ இல்லை ஒரு போர்வெல்லோ இருக்கணும். அந்த நீர் ஆதாரம் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பக்கத்துலேயோ இல்லை ஒரு பொது கிணறு பக்கத்துலேயோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு 100 மீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். நீங்கள் யூஸ் பண்ண போகிற கிணத்துல பங்கு கிணறாக இருந்துச்சுன்னா, இன்னும் நிறைய பேருக்கு பங்கு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுடைய கையெழுத்தை வாங்கணுன்றது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொசீஜர். இன்னும் இப்போ வந்து அந்த ப்ரொசீஜரை மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கையெழுத்தை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பிணை முறிவு பண்ணிட்டாலே போதும். இதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த இலவச மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இதான் வந்து பேசிக் க்ரைட்டீரியா. ஸோ அந்த இலவச மின்சாரத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, ஏற்கனவே நான் அந்த சொன்ன மாதிரி அந்த வீடியோ வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த இலவச மின்சாரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒப்புகை அட்டை கொடுப்பாங்க, அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு. அது கூட சேர்ந்து சீனியாரிட்டி நம்பரும் கொடுப்பாங்க. அந்த சீனியாரிட்டி நம்பரை வச்சு தான் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் அந்த இலவச மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, சீனியாரிட்டி நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற தருவாயில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, த கமிஷன் கிளாரிஃபைஸ் தட் எனி அப்ளிகன்ட் சீக்கிங் agricultural service connection has to necessarily apply under LT4 agriculture category. In case he wants to apply on priority, there would be 2 options available to such applicant. அப்படின்னு, அதாவது இந்த இலவச கரண்ட்டை அப்ளை பண்ணி, அதாவது அதுக்கு தான் லோ டென்ஷன் 4 அக்ரிகல்ச்சர் கேட்டகரி அப்படின்றது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி பேசிஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். They can choose either to pay the line extension cost under SFS. SFS என்றது செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம், avail free supply for applicable agriculture connection, or service connection under LT3A1. இதான் நான் தோட்டக்கலைத்துறை கரண்ட்டுன்னு சொன்னது. இதுக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். And pay electricity charges till such time his seniority under normal circumstances is reached. அதாவது அவருக்கு வந்து அந்த சீனியாரிட்டி படி இலவச கரண்ட் வர்றது வரைக்கும் அவர் வந்து இந்த LT3A இருக்கலாம். அது வரைக்கும் அந்த பில்லு மட்டும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் 3A1 ஆப்ஷனுக்கு போகிறதா இருந்தால், ஸோ 3Aக்கு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் நம்ம SFS ஸ்கீமுக்கு போகிறதா, அதாவது தட்கால் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமுக்கு போகிறதா இருந்தால் அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸு, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான செலவு என்ன, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமில் 3 பேமெண்ட் கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த மோட்டார் HPH ஹார்ஸ் பவரை வச்சு பிரிச்சுருக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் 5 HP மோட்டாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, 5 HP கரண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டணும். இதே நீங்கள் 7.5 HP மோட்டார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, கனெக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2,75,000 ரூபாய் கட்டணும். இதே 10 HP கனெக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் கட்டணும். இதுதான் அந்த கேட்டகரி, பேமெண்ட் கேட்டகரி. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இலவச கரண்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணோமோ அதே டாக்குமெண்ட்டு தான். நீங்கள் வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி இலவச மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத டைமுக்குள்ளே எக்ஸ்பைர் ஆகிடும். ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த அப்ளிகேஷனுக்கு, தட்கால் அப்ளிகேஷனுக்கு இதே டாக்குமெண்ட்டை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 6 மாதத்துக்கு உள்ளே நீங்கள் இலவச கரண்ட் அப்ளை பண்ணி தட்கால் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, விவசாய மின் இணைப்பு படிவம், அதாவது 27/2 இதான் அந்த டாக்குமெண்ட்டு.
ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நேராக நீங்கள் வந்து அனுப்புனர் நீங்கள் தான், பெறுநர் வந்து செயற்பொறியாளர். ஸோ இதில் வந்து கிணற்றின் உரிமையாளர் பெயர், அப்புறம் உரிமையாளர் பங்குதாரின் வீட்டு முகவரி, சர்வே நம்பரு, அப்புறம் சப்டிவிஷன் நம்பரு, அப்புறமா வருவாய் கிராமத்தின் பெயர், அப்புறம் இந்த கிணற்றால் பாசனம் செய்ய போகும் நிலப்பரப்பு, அது வந்து நஞ்சை நிலமா இல்லை புஞ்சை நிலமா அப்படிங்கிறது. ஸோ நீர் இறைப்பின் மின்திறன், எத்தனை ஹெச்பி மோட்டார் போட போகிறீங்க, இந்த நாம்ஸுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போட்டு நீங்கள் வந்து அப்படியே கொடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா அந்த கிணத்துக்கு பங்குதாரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக சைன் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் விஏஓட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்லேயுமே விஏஓட அட்டஸ்டேஷன் நமக்கு தேவைப்படும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விவசாய மின்னணைப்பு படிவத்தை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா கிரைய பத்திரம், அதாவது நம்மளுடைய சேல் டீடு, உங்கள் பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தினுடைய பத்திரம், அதனுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க விஏஓட்ட. அதுக்கப்புறமா பட்டா, ஆன்லைன் பட்டா கூட போதும். ஸோ அதையும் வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க விஏஓட்ட. அதுக்கப்புறமா சிட்டா, ஸோ அதுவும் ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டா. அடுத்தது வந்து அடங்கல். ஸோ அடங்கல் வந்து உங்களுக்கு விஏஓ தான் தருவார். ஸோ அடங்கல் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நிலத்திற்கான தீர்வை ரசீது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட்டு, அதுவும் வாங்கிக்கோங்க. அடுத்தது எஃப்எம்பி ஸ்கெட்சு, உங்களுடைய அந்த 4 எல்கைகளும் யார் யாருடைய சர்வே நம்பர் இருக்குது, யாருடைய லேண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச், ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு, அந்த டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா விஏஓ வந்து ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எழுதி தருவார், ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எழுதி தருவார். அதாவது ஸோ இவர் வந்து இந்த நிலத்தில் இந்த சர்வே நம்பரில் விவசாயம் பண்ண போகிறாரு. ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல கிணறு இருக்குது, இந்த இடத்துல போர்வெல் இருக்குது, இந்த தண்ணி சோர்ஸை பயன்படுத்தி தான் அவர் வந்து இந்த நிலத்தில் விவசாயம் பண்ண போகிறாரு. ஸோ இதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஓ ஒரு சான்றிதழ் நமக்கு தருவார். அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி இபி ஆஃபீஸில் கொண்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் விவசாய நிலத்தை பார்க்க வருவாங்க. நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக, கிணறு அவங்க சொன்ன இடத்துல இருக்குதா, போர்வெல் இருக்குதா, இப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் த்ரூ ஆகிடும். த்ரூ ஆனோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, 5 ஹெச்பி என்ன ஹெச்பி கேட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பணத்தை கட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் 6 மந்த்ஸில் இந்த தட்கால் ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வரப்போகிற செலவு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிணறு போர்வெல் இருக்கிற இடத்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு மோட்டார் ரூம் கட்டி வச்சுருப்போம், அந்த இடத்துலேருந்து எங்கேருந்து நம்ம கனெக்ஷன் இழுக்க போகிறோமோ அந்த போலுக்கும் இந்த இடத்துக்கும் எத்தனை போல் வருதோ அந்த போலுக்கான காசை நம்ம தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த போலுக்கான காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000லேருந்து 20,000க்குள்ளே வேரி ஆகலாம். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். அடுத்த மேஜர் செலவு என்ன அப்படின்னா இபி ரூம் கட்டுறது. அவங்க கனெக்ஷன் கொடுக்க வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இபி ரூம் கட்டி முடிச்சிருக்கணும் நீங்கள். அதுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற விதத்தை பொறுத்து 25,000லேருந்து ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். அப்புறம் அதை தவிர்த்து ஒயரிங் வேலை, போர்டு, இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணுவீங்கள்ல, இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் பக்கத்தில் ஆகும். அது பக்கத்துலேயே நீங்கள் ஒரு லோக்கல் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது மோட்டாருடைய காஸ்ட்டு, அது 25,000லேருந்து 40,000 வரைக்கும் வரலாம். அது நீங்கள் வாங்க போகிற மோட்டரை பொறுத்து இருக்குது, எத்தனை ஹெச்பி மோட்டர் வாங்குறீங்க அப்படின்றது. இதுதான் மேஜர் செலவு. இதை தவிர்த்து எனக்கு வந்து மேஜராக வேறு எந்த செலவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் இந்த மோட்டார் ரூமு, ஒயரிங் வேலை, மோட்டர் செட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று, நீங்கள் தட்கால் ஸ்கீம் தானே, நம்ம ஆல்ரெடி வந்து பணத்தை கட்டிட்டோமே அப்படின்னாலும் மீட்ரு பாக்ஸு வைக்கிறாங்க. மேபி வந்து நம்ம அந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம யூசேஜ் பண்ணுறோமா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக கூட வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தட்கால் ஸ்கீமுக்கு இவ்வளோ தான் மேஜர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி 3A1 இல்லை கமர்ஷியல் கனெக்ஷன் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மாட்டு பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 3A1 கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ கரண்ட்டை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி 2 கரண்ட்டையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இபி ஆஃபீஸில் கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கோங்க. ஏற்கனவே வந்து அந்த இலவச மின்சாரம் அப்ளை பண்ணுறது எப்படி, 3A1 கனெக்ஷன் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற 2 வீடியோலையும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கி முடிச்சிட்டேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல தகவலோடு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.